उपयोग के बारे में। युवा अफसरों के लिए कई सारे डेटाबेस, 19 प्रकार के डेटाबेस जो इंटरपोल के हैं वो आज हमारे पास उपलब्ध होंगे। एनालिसिस के लिए भी उपलब्ध होंगे। एनालिसिस कर क्राइम रोकने की हमारी सिस्टम खड़ी करने के लिए भी उपलब्ध होंगे और हमारे अपराधों के लिए, अपराधियों को पकड़ने के लिए भी उपलब्ध होंगे। और साइबर अपराध की नई चुनौतियों को भी एक स्पीड के साथ इससे हम आगे ले जा सकते हैं। मैं आज यहां आया हूं तब फिर से एक बार सीबीआई के सभी अधिकारियों को राष्ट्रीय स्तर पर कैपेसिटी बिल्डिंग और नए कानून और இன்டர்போல் போன்று இந்தியாவில் பாரத் போல் அமைப்பு உருவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த இன்டர்போல் அமைப்பு என்பது சர்வதேச அளவில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்டவைக்கான ரெக்கார்டாக செயல்படுகிறது. அந்த வகையில் இந்த பாரத் போல் அமைப்பு எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, எவ்வாறு செயல்பட இருக்கிறது? இந்தியாவில் போலீசாருக்கு உதவுவதற்கான தற்பொழுது பாரத் போல் அமைப்பை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக கொண்டு வந்துள்ளார். மிக முக்கியமாக சர்வதேச அளவிலான போலீசாருக்கு உதவும் வகையிலான ஏற்கனவே இன்டர்போல் வசதி என்பது சர்வதேச அளவில் இருக்கும் நிலையில் தற்பொழுது பாரத் போல் சேவையும் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகமானது சமீபத்தில் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் நேஷனல் சென்ட்ரல் பியூரோ ஃபார் இன்டர்போல் என்ற அடிப்படையில் இந்த ஒரு புதிய தடம் என்பது தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக சர்வதேச அளவிலான குற்றங்களுக்கு உதவுவதற்காக இந்த ஒரு பாரத் போல் என்பது நிச்சயமாக உதவி புரியும் எனவும், அது மட்டுமல்லாமல் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அளவில் மத்திய ஏஜென்சிகள், சர்வதேச ஏஜென்சிகள் செயல்படும் பொழுது இந்த பாரத் போல் பிளாட்ஃபார்மினுடைய உதவியுடன் அந்த விசாரணையை துரிதமாக முடிப்பதற்காக ஒரு உதவியாக இந்த பாரத் போல் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது தொடங்கி வைத்து அதிகாரப்பூர்வமாக பேசி வருகிறார். டெல்லியில் தொடர்பான அந்த நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக சிபிஐ உள்ளிட்ட சர்வதேச குற்றங்கள், பேப்பர்லெஸ் முறையிலான ஒரு சர்வதேச குற்றங்களை விசாரிப்பதற்கான ஒரு அமைப்பாக இந்த பாரத் போல் பிளாட்ஃபார்ம் என்பது நிச்சயமாக உறுதி புரியும். அதுக்கு தேவையான அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளையும் இந்த பாரத் போல் அமைப்பிற்கு மத்திய உள்துறை அமைச்சகமானது ஏற்படுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.